அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? துலா ராசி மற்றும் துலா லக்னம் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலைங்க. வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன துலா ராசி தனக்குன்னு ஒன்றும் சேமிக்காத ராசி. அடுத்தவன நலனைவே ரொம்பவே யோசிக்கக்கூடிய ராசி. 1000 பேர் மத்தியில் இருந்தாலுமே எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காத ராசி. தனக்குன்னு யோசித்த காலம் வரையும் எதுவுமே இல்லைங்க. அடுத்தவனுக்காக, அடுத்தவங்க குடும்பத்துக்காக, தன்னோட குடும்பத்துக்காக அதிகமாக யோசித்த காலம்தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஏறக்குறைய மன அழுத்தத்தில் ரொம்ப அதிகமாக வாழ்கிறீங்க. என்னதான் விஷயங்கள் நடந்தாலுமே இனி பின்னாடி நோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளார 1000 வலி வேதனைகள். வெளியே காமிக்கிறீங்களா? காமிக்கவே இல்லை. என்ன நீங்கள் வெளியே காமிக்கிறனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே உங்களை பேச போகிறானுங்க. இன்னுமே உங்களை எப்படா முடிவீங்கன்னு 100 பேர் காத்துட்ருக்குறானுங்க. ஒரு விஷயங்களுமே இன்னைக்கு பொறுத்தவரை துலா ராசி தனக்குன்னு ஒரு பணத்தையும் சேமிக்காது. அடுத்தவனை பார்த்திங்கன்னா திறமையாக வேலை வாங்கக்கூடிய ராசி. தானும் அதுக்கு ஈக்குவலாக திறமையாக வேலை செய்யக்கூடிய ராசி. எப்போவுமே ஆடை விட்டு வேடிக்கை பார்க்குறதா துலாத்தோட கெத்து. துலாத்தை பொறுத்தவரையும் ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக கடைசி வரை இருப்பாங்க. அந்த கடைசி நேரத்தில் போய் அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது துலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே முதலிடம். ஏன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கே அது 7ஆவது வீடுங்க. யார் உச்சமாகறாருங்க? சனீஸ்வர பகவான் உச்சமாகறப்ப சுக்கரனோட சேர்ந்த சனி காலபுருஷனுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான ஆட்சி மூலத்திரிகோணம் பலம் பெற்றக்கூடிய உங்கள் ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றமுமே இருக்காதுங்க. நான் வாழ்ந்தேன் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. இன்னைக்கு ஏனோ சனீஸ்வர பகவானால கொஞ்சம் மன அழுத்தமாக மன கஷ்டப்படுறீங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதுவுமே எனக்கு கிடைச்சாலுமே எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியே இல்லைங்க. மற்றவனுக்காகவே ஓடி ஓடி உழைச்சோம், கொடுத்தோம், ஜெயித்தோம். இன்றைக்கி பாருங்கள், உங்களை சுற்றி 1000 பேர் இருந்தானுங்க. இன்றைக்கி எல்லாருமே காணாமல் போயிட்டானுங்க. வாங்கி சாப்பிட்றதுக்கு மட்டும்தாங்க அவங்க இருந்தாங்க. எனக்குன்னு ஒன்று வேணுங்கும் போது என்னை விட்டுட்டு ஓடிடுறாங்க. இது அண்ணன் தம்பியாக இல்லைங்க, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், கூட பிறந்த நபராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு இதுதான் நிலமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அவதூறுக்கு ஆளாக இருக்கீங்க. 1000 அவதூறுகள் உங்கள் மேலே இருக்குது. யாரை நம்பினீங்களோ, யாருக்காக வாழ்ந்தீங்களோ அவங்க தான் அந்த அவதூறை பரப்பியிருக்காங்க. நிறைய விஷயங்கள், அதாவது நல்லா படிச்சிருப்பீங்க, வேலை கிடைக்கவே இல்லை, தொழிலில் ஏற்றங்கள் இல்லவே இல்லைங்க. இந்த தொழில் இன்னொருத்தருக்காக, அதாவது என்னோடய குடும்பத்துக்காக எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தொழில் ஓடாத தொழிலை நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் சரியாகாதா, கடன் குறையாதா அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கீங்க. காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு தொழிலில் ஒரு பக்கம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா வக்ரம். நிறையா கிரகம் பார்த்திங்கன்னா புதன் வக்ரம், குரு வக்ரம்னால எல்லாம் போகிற வரவன்லாம் உங்களை சீண்டி பார்க்குறாங்க. வாழ்க்கையில் காசு தாங்க முக்கியம் அப்படிங்கிற பாடத்தை துலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நீங்கள் அதை மனசில் நினச்சிருக்கீங்க. இத்தனை நாளாக காசுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத துலாம் இன்றைக்கி காசு எப்படி கிடைக்க போகுது, காசை மிச்சம் பண்ணணும், ஏதோ ஒரு வழியில் ஓடணும், நிச்சயமான எல்லாமே இந்த உலகத்தில் காசை வச்சு தான் நடக்குதா அப்படிங்கிற பெரிய பாடத்தை யார் ஏற்படுத்தி கொடுத்தாரு? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இன்றைக்கே கதவு தட்டி எந்திரிச்சு நீங்கள் எழுப்பி இதுதான் கடவுள்னாலும் இன்றைக்கி நம்புவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு சுயநலவாதின்னு உங்கள் மேலே அவதூறு பட்டங்கள் ஏராளம். கண் திருஷ்டிகள் அதை விட துலாத்தெல்லாம் பாருங்கள், 100 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கி போட்டிங்கனாலும் 1000 ரூபான்னு சொன்னீங்கன்னா உடனே நம்பிடுவாங்க. நீங்களே 100 ரூபான்னு சொன்னீங்கன்னா கூட அதை நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு எப்பவுமே கெத்தாக இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி ராகு ஒரு பக்கம் இழுக்கிறாரு, கேது ஒரு பக்கம் இழுக்கிறாரு, சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் இழுக்கிறாரு. ராசிநாதன் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பெரிய ஒரு நல்ல இடத்துல இல்லாமல் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாருங்க. 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஜனவரி மாதம் எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு முதல் தர யோகமாக ராசிக்கு 2ல் புதன். வாக்கு பின்னி எடுத்துடுவீங்க. என்ன பேசினாலும் எதிராளி ஓடிடுவான். இத்தனை நாளாக எதிராளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களை விரட்டின காலம். எங்கே போனாலும் உங்கள் முன்னாடி நிற்கிறது, இல்லை பார்க்கறது, முறைக்கிறது, உங்களை தூண்டி விட்டுட்டு அவன் வேலை பார்க்கறது. நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும், துலாத்தை பொறுத்தவரை ரொம்பவே அமைதி. பிரச்சனைன்னு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு தயாராகிடுவீங்க. அதனால் இத்தனை நாளாக தூண்டி விட்டு எதிராளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களை விரட்ட விட்டு கிளம்போய் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சினா கூட நீங்கள் லேட்டாக போய் அவங்கள பார்க்காத ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக போகும், நீங்கள் போனால் அவன் பார்த்துருவான், இந்த வழியாக வேண்டாம் அந்த வழியாக போகலாம் அப்படின்னு அவனை பார்த்து நீங்கள் அதுவுமே உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருந்தா கூட பிரயோஜனமாக படுத்திருந்தா கூட பிரயோஜனம் எதுவுமே இல்லாமல்
ஜீரோவாக இருக்கக்கூடிய நபரை பார்த்து நீங்கள் பயந்து ஓடி இருப்பீங்க. இதெல்லாம் ஏன்னு மன வலி வேதனைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நீங்கள் அப்படியே போய் மாட்டியிருப்பீங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சே தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் சனீஸ்வர பகவானால இதெல்லாம் மாட்டிருக்கீங்க. இனி எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 2ல் புதன், ராசிக்கு 3ல் சூரிய பகவான், ராசிக்கு 4ல் சந்திரன் திக்பலம் பெறும்போது இந்த வருடம் உங்களுக்கு பிறந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலம். அதே போல் ராசிக்கு 5ல் சனி பகவான் மற்றும் சுக்கிரன், ராசிக்கு 6ல் ராகு, ராசிக்கு அஷ்டமத்தில் காக்க வேண்டிய தெய்வமான குரு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில். அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்காரு. ராசிக்கு 12ல் நம்ம கேது பகவான் இருக்காரு. முதல்ல என்ன, கவலைப்படாதீங்க. கவலைக்குண்டான கவலை ஒதுங்கக்கூடிய காலம் வந்துருச்சா? எஸ். ஏன் வந்துருச்சுங்க? எதனாலங்க? சனீஸ்வர பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 5ல், அதுபோக லக்னாதிபதி ராசியாதிபதி 5ல். இது ஒரு முதல் தர யோகம். எப்பொழுதுமே சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் கேந்திரம் திரிகோணத்திலிருந்து அந்த ராசி அந்த லக்னத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகாதிபதி பலன் பெற்றா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் வாழ்க்கையில உயர்த்திடுவாங்க. நீங்க சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லை அப்படின்னாலுமே இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டால் அவங்க கடைசி லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக, இதுவரை அந்த மாதிரி குடும்பத்தில் யாருமே வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை தொட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் 5ஆம் இடத்துலே இருக்குது. இப்போ உங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து உங்களை முன்னாடி தள்ளி விட்டாலுமே கிரகங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு அதை பிடிச்சி அந்த கிரகத்தை பிடிச்சி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் ராசியாதிபதி 5க்கு போயிட்டார், நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம். அதனால் நிறைய லக்கு. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டதில் எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் கிடைச்சதே இல்லைங்க, ஒன்று நான் அழுது ஆடம்பரம் பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒரு பொருளும் எனக்கு கிடைச்சிருக்கு, வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, எனக்கு இது வேணும்னு அது கிடைச்சதே இல்லை எனக்குமே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த கிரகச்சேர்க்கை இருக்குது. ஏன் இந்த கிரகச்சேர்க்கை இவ்வளோ பற்றி பெருசாக பேசுகிறோம்? காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான், இவங்க 2 பேரும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில், அதுவுமே இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இனி வரக்கூடிய காலங்களில் உழைப்பின் மீது அதிகபட்ச அறிவையும் திறமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்படி தான் வாழணும் பற்றி அவன் எப்படி இதிலேருந்து மீண்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு உங்களை 4 பேர் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயரும். அதே போல் 2ஆவது தர யோகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கைப்பிடி நிலம் கூட இல்லை, என்னால் இடம் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, கட்ட முடியல, நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பறி போயிருக்கு. கேது பாருங்கள், ராசியிலே வரக்கூடிய அந்த காலங்கள் எல்லாமே கடன் 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 கடனால் குடும்பம் அழிஞ்சுது. கிட்டத்தட்ட ஊரை விட்டுட்டு வெளியே ஓடி வரக்கூடிய சுச்சுவேஷன், வெளியே விட்டால் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாமே மாறும். தொழில் சார்ந்த ஏற்றங்கள், முதல்ல தொழில் தான் எப்போவுமே. துலாத்தை பொறுத்தவரையும் தொழிலில் ரொம்பவே அதிபயங்கர புத்திசாலிகள், எவ்வளோ மெத்த படித்த திறமைசாலிகள். படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அனுபவ அறிவு கூட ஒரு அறிவு தான். அந்த அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ராசியை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த ஏற்றங்கள் வாழ்க்கையில் இருந்து ஜெயிச்சு அதன் மூலியமாக பெரிய பேரும் புகழும் எடுக்கக்கூடிய காலம் வந்து விட்டது துலாத்தை பொறுத்தவரை. அதனால் கஷ்டப்படக்கூடிய காலங்கள் எல்லாமே இனி முடிஞ்சிருச்சு. இனி அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் செலுத்தக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதனை பெருமை இது எல்லாத்துக்குமே இனி உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். வாயை கொடுத்து மாட்டிடாதீங்க, சிக்க வைக்கிறதுக்கு 1000 பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. காலி பணம் நினச்சிருவாங்க. வாழ்க்கையை கொடுத்தது திருப்பி உங்களை விட்டு பறிபோக கூடுமா அப்படிங்கிற எண்ணத்தையும் அதிகமாக கொடுக்கும். அதனால் அதீத கோபம் சுத்தமாகவே ஆகாது. கம்பீரமாக ஒரு விஷயங்களும் குழந்தை செல்வம், முதல் தர யோகமாக குழந்தை செல்வம் தாங்க பேசணும். ராசியாதிபதி 5ல் இருக்கார். அதனால் இந்த புத்தாண்டு பிறப்பின் போதே குழந்தைக்கு என்ன பண்ணலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இந்த வருஷம் இவ்வளோ பணத்தை சேமிக்கலாமா, இந்த வருஷம் குழந்தை இங்கே சேர்த்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் முருகனை அனுதினமும் வழிபாடு பண்ணி முருகப்பெருமானே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, அந்த முருகரே எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளால், ஏன்னா செவ்வாய் 10ல் திக்பலமா, அப்போ நிச்சயமாக முதல் தர யோகம் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கும் இந்த நேரம் ரொம்ப அதிக நல்ல நேரமாக இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கல்யாணம், தொழில், வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு முன் மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது. அதனால் ஜெயிச்சுட்டே இருக்கக்கூடிய காலங்கள் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வந்துடுச்சு. இனி வாழ்க்கை பாதையை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும்.
அதற்குண்டான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்ளும் போது உங்களுக்கு கிரகம் அனுகிரகத்தால், சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக அனைத்துமே நல்லதாக மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறப்போகும். இப்போ நீங்கள் கேட்டு அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், அதே கிரகம் நாளைக்கு வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.